السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததற்கான மிக முக்கியமான நோக்கமே நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டதன் முக்கிய காரணமே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த வாழ்வும் மரணமும் ஏன் வழங்கப்பட்டது தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே நல்லறங்கள் செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்குத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ, அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறங்கள் எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையிலே செய்து மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் என்று சொன்னவனை விட சிறந்த வார்த்தை உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. நமக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு கருத்தை சொல்லுது, இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் எல்லாம் இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நான் முன்னால் குறிப்பிட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நேரத்துல இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் நிறைய இருக்கிறது. தொழுகை அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம் தான், நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம் தான்,
ஜகாத் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம்தான், ஹஜ் என்பது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம்தான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள், வழிபாடுகள், அமல்கள் என்று நிறைய இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் எந்த அமலை பற்றி இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் என்றால், துஆ என்கிற ஒரு அமலை பற்றி தான் நாம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தொழுகைய ஒரு இபாதத் அப்படின்னு விளங்கி இருக்கிற நாம, நோன்ப ஒரு இபாதத் அமல்ல விளங்கி இருக்கின்ற நாம, உம்ராவையோ ஹஜ்ஜையோ குர்ஆன் ஓதுவதையோ அது ஒரு அமல் இபாதத் என்று விளங்கி இருக்கின்ற நாம, இன்றைக்காவது துஆவை ஒரு அமல் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலான மக்கள் துஆவை ஒரு அமலாக, இறைவனுக்கு செய்யக்கூடிய முக்கிய அமலாக நம்ம புரியவே இல்லை. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, மற்ற எல்லா அமல்களிலும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு துஆவுல இருக்கிறது இல்லை. தொழுகையில நிக்கிறோம், ஏனோதானான் தொழுகையில நிப்போமா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீரை சொல்லி கையை கட்டிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் 100% பர்ஃபெக்டா தொழுவ முடியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நப்ச கட்டுப்படுத்தி, சைத்தானுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி, தொழுகையில நம்மால் முடிந்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோடு தொழுகின்றோம். நோன்பு வச்சிருக்கிறோம், இடையில சைத்தான் நிறைய குறுக்க வருவான் நம்ம நோன்பை பாலாக்குறதுக்குன்னு. இருந்தாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், போய் தொழடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோன்பை காப்பாத்திக்கிட்டே இருப்போம். ஒரு உம்ரா செய்ய போறோம், ஹஜ் செய்ய போறோம், நம்ம பொருளாதாரத்தை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யறோம்னா எல்லா நேரங்களிலும் 100% பர்ஃபெக்டா செய்யல. அதுல நிறைய ஓட்ட உடசல் இருக்கும். ஆனாலும் ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நம்முடைய தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, உம்ராவை, குர்ஆன் ஓதுதலை எல்லாத்தையும் அமைச்சிக்கிறோம். ஆனா துஆவை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு அசால்ட், ஒரு அலட்சியம். என்ன நினைச்சு கேட்கிறோம்னா, துஆ ஏதோ நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒன்று, இப்படித்தானே நம்ம பார்க்கிறோம். துஆவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு இபாதத்து தான். தொழுகை ஒரு இபாதத், ஓகே, புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நோன்பு ஒரு இபாதத்துன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜகாத், உம்ரா, குர்ஆன் ஓதுறது இதெல்லாம் இபாதத்துன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். என்றைக்காவது துஆவை ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக புரிஞ்சிருக்கிறோமான்னு கேட்டா நம்மள பெரும்பாலான மக்களுக்கு துஆ ஒரு இபாதத்துன்னு புரியுறதே இல்லை. துஆ ஒரு இபாதத், அதை முதல்ல விளங்கிக்கணும். இன்னும் சொல்றதா இருந்தா எல்லா விஷயத்திலும் நமக்கு இறையச்சம் தேவை. இப்ப தொழுகையில நிக்கிறோம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம தொழுவலாமா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம ஒருத்தர் ஒரு நாள் முழுக்க நின்று தொழுதாலும், மாசம் முழுக்க நின்று தொழுதாலும், வருஷமெல்லாம் தொழுதாலும் சரி, அந்த தொழுகைக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு தொழுகையில கூலி பெற வேண்டும் என்றால் அந்த தொழுகையில நாம எப்படி இருக்கணும்? இறையச்சத்தோடு இருக்கணும்னு விளங்கி வச்சிருக்கிறோம். நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்புல இறையச்சம் இல்லாம இருக்கலாமா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம இருக்கலாமா? அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகமா நமக்கு ஏற்படுத்துறது எதுதான்? நோன்புதான் உண்டாக்குது. நோன்புல இறையச்சம் தேவை, தொழுகையில இறையச்சம் தேவை, குர்ஆன் ஓதுறதுல இறையச்சம் தேவை. என்னைக்காவது துஆவுல இறையச்சம் தேவை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், துஆவை நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? இறைவனை நீங்கள் அழையுங்கள், பிரார்த்தியுங்கள். அந்த பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவனிடத்திலே ரகசியமாக கேளுங்கள், பணிவோடு கேளுங்கள், இறை அச்சத்தோடு, அல்லாஹ்வின் அச்சத்தால் உங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தி கேளுங்கள். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சிந்திச்சு பாருங்க, இந்த அடிப்படை நம்ம முதல்ல புரிஞ்சிருக்கிறோமா? தொழுகையில இறையச்சம் வேணும்னு விளங்கி இருக்கிறோம், நோன்புல இறையச்சம் வேணும்னு விளங்கி இருக்கிறோம். ஒரு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ ஒரு ஆள் போறாரு, அல்லாஹ்வை பத்தி துளி அளவும் பயம் இல்லாம உம்ராக்கு போறாரு. அவர் செலவு பண்ண லட்சக்கணக்கான ரூபாயும் வேஸ்ட். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம ஒரு ஆள ஹஜ்ஜி செய்யறாரு, அவர் செலவு பண்ண லட்சக்கணக்கான ரூபாயும் வேஸ்ட். எங்க போனாலும் இறையச்சம் தேவைதானே, விளங்கி வச்சிருக்கிறோம்ல.
துவா செய்யும் போது இரையச்சம் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டு பாருங்க. துவாவுக்கு இரையச்சமா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை ரகசியமாக கேளுங்கள், பணிவோடு கேளுங்கள். அந்த ரகசியத்தோடும் பணிவோடும் உங்களுக்கு கூடுதலாக என்ன வேண்டும் என்றால் இரையச்சம் வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கித்தான் உங்கள் உள்ளம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் இதை இரையச்சத்தோடு அணுகணும்னு சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத் அப்படின்னாங்க. அப்ப துஆவை பொறுத்த வரைக்கும் நாம என்னன்னு பாக்குறோம்னா அது ஒரு சாதாரணம், நம்ம ஏதோ நம்ம தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு சாதாரண ஒன்றாக பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை இந்த செய்தியில நம்ம விளங்கிக்கணும். துஆவுடைய முக்கியத்துவம் இது. இரண்டாவது, நம்முடைய துஆக்களை சில ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமையும் இருக்கிறது. எந்த ஒரு வணக்கத்தை செஞ்சாலும் அதை ஒழுக்கத்தோடு செஞ்சாதான் அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். உதாரணத்துக்கு இரவு நேர தொழுகையில நாம தொழுகிறோம். இப்ப எல்லாரும் இந்த 11 ரக்காத்து தொழுகையை முடிச்சுட்டு அமர்ந்து இருக்கிறோம். இந்த தொழுகையினுடைய கூலி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா கத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமலானிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்தவராக இரவு நேர தொழுகையில் ஈடுபடுகிறாரோ, குஃபிர லஹு மா கத்தம மின் தம்பிஹி, அவருடைய கடந்த வருடத்தின் பாவங்கள், முந்தைய ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப நாம தொழுகை, இந்த தொழுகையில கிடைக்கின்ற கூலி என்ன? நம்முடைய முந்தைய ஆண்டின் பாவங்களை அல்லாஹ் இந்த தொழுகையில மன்னிக்கின்றான். இப்ப நாம இந்த தொழுகைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு எதிர்பார்த்தான தொழுகிறோம். இது ஒரு ஒழுக்கம் இல்லாம தொழுதா? ஏனாதோனு தக்பீர் கட்டுறோம், கைய கட்டியாச்சு, வீட்டு சிந்தனைகள், வியாபார சிந்தனைகள், வெளி உலக சிந்தனைகளோடு தொழுகிறோம். இமாம் ருக்குவுக்கு போறாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டவரு அந்த ருக்குவுக்கு போறாருன்னா எப்படி போவாரு? இமாம் கொடுக்கிற சத்தத்தை வச்சுதான் ருக்கு. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் கொடுக்கிற சவுண்டை வச்சுதான் எழுந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர் நீட்டி சொன்னார்னா அது சஜிதா. தக்பீர்ல நிக்கிறாரு, நிலையில நிக்கிறாரு, அல்ஹம்து சூரா, துணை சூரா ஓதி முடிச்சிட்டாரு, அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டாருன்னா இதுக்கு என்ன அர்த்தமா? ருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் நீட்டி சொன்னாரு இது சஜிதா. இந்த சவுண்டை வச்சுதான் நம்ம தொழுகை ஓடுதே தவிர தொழுகையில ஒரு ஒருமித்த கவனம் இல்லை. அப்படி கவனம் இல்லாம நம்ம தொழுதம்னு சொன்னா கால் எடுக்க கால் வீங்க நின்று தொழுதாலும் சரி அதுக்கு பிரயோஜனம் இருக்காது, நன்மை இருக்காது. அப்ப ஒரு தொழுகையினுடைய கூலியை பெறதா இருந்தா என்ன அவசியங்க? தொழுகையில் ஒரு ஒழுக்கம் தேவை, தொழுகைக்கான ஒரு முறை தேவை, புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நோன்பு வைக்கிறோம், சஹர் நேரத்துலதான் சஹர் உணவை சாப்பிடணும். ஒருத்தர் லொஹர் நேரம் எனக்கு வசதியா இருக்கும் அதனால நான் லொஹர் நேரத்துல சஹர வைக்கிறேன்னு லொஹர சஹரா மாத்திராரு வச்சுக்கிருவோம், அவருக்கு எங்கேயாவது கூலி கிடைக்குமா? அப்போ எந்த ஒரு அமலுடைய கூலியை நாம எதிர்பார்க்கிறோமோ அந்த கூலியை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அதற்கு பேண வேண்டிய சில ஒழுங்குகளை சரியாக பேணினால்தான் அந்த கூலி கிடைக்கும். இப்ப நாம துவா செய்யறோம்னா அந்த துவாவிற்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது. துவா இதுல என்ன ஒழுங்கு இருக்கும்? நம்ம தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். மனுஷனுக்கு 1000 தேவை இருக்கு, 1000 தேவை என்று கூட சொல்ல முடியாது, எண்ண முடியாத பல தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹு ஸமத், அவன்தான் தேவையில்லாதவன். அவனுக்கு மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, உடுத்துகிற உடை தேவையில்லை. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், அவன் தேவைகள் அற்றவன். நமக்கு அப்படியா? தேவைகள் ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார், தேவைகளை நாடி ஓடி போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி தேவைகள் உடைய நாம ஏதோ என் தேவை அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த துஆ என்பது என் தேவைகளை மட்டும் நான் கேட்கல, இஸ்லாத்தின் முக்கியமான தலையாய ஒரு சிறந்த வணக்கத்தை செய்கிறேன், ஒரு அமலை செய்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சு
அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ரகசியமாக பணிவாக உள் அச்சத்தோடு நடுங்கியவர்களாக உங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள், அதை ஒழுக்கத்தோடு கேளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்னென்ன ஒழுக்கம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையில் பேண வேண்டிய நிறைய ஒழுக்கங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்னன்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் பிரார்த்தனையில அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கும் போது சிறந்ததை கேளுங்கள், வலியுறுத்தி கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறப்ப எப்படி கேட்கணுமா? எனக்கு காசை தந்தா போதும்னு கேட்காதீங்க, பிள்ளைய தந்தா போதும்னு கேட்காதீங்க, அறிவை தந்தா போதும்னு கேட்காதீங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, இறைவா எனக்கு அறிவை கொடு, கல்வியை கொடு, பொருளாதாரத்தை கொடு, நல்ல பிள்ளைகளை கொடு, எல்லாத்திலையும் சிறந்ததை கொடு, இப்படி கேளுங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். துஆவுடைய முக்கியமான ஒழுக்கமே என்ன? அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கும் போது சிறந்ததை கேளுங்க. அது என்ன சிறந்ததை கேட்கிறது? சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கும், அவங்க அல்லாஹ்விடத்துல நீண்ட ஆண்டு காலம் பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படி துஆ செய்வாங்க? இறைவா எனக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடு, சில பெண் பிள்ளைகளை கொடுன்னு கேட்பாங்க. பெண் பிள்ளை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகளை கேட்பாங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பெண் பிள்ளைகளை கேட்பாங்க. ரெண்டு பிள்ளைகளுமே இல்லைன்னா என்ன கேட்பாங்க? எனக்கு மொத்தத்துல ஏதாவது ஒரு பிள்ளை கிடைச்சா போதும், ஏன் வாரிசுன்னு ஏன் பிள்ளைன்னு ஒரு ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு நாம துஆ செய்வோம். இன்னும் சில பேருடைய பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளைய கொடு, அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும், செக்கு செவேர்னு இருக்கணும், உலகத்துல யாருமே அந்த மாதிரி நேரத்துல இருக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா, ஒரு தங்க குட்டியா சிங்க குட்டியா அப்படி வேணும்னு என்ன செய்வாங்கன்னா தனக்கு ஒரு பிள்ளைய தேடுவாங்க. இப்படி எல்லாம் துஆ செஞ்சு பிள்ளைய கேட்கிறோம்ல. ஆனால் பிள்ளைய எப்படி கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளைய குடுன்னு கேட்க கூடாது, பிள்ளைகளில் சிறந்தவரை எனக்கு கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட ஆண்டு காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பிள்ளைய கேட்டு துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? தன் ரப்பை அழைத்தார்கள், ரப்பி என் நிறைவா ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹானவரை எனக்கு ஒரு வாரிசா கொடு, நல்ல பிள்ளையை ஒழுக்கம் உள்ளவரை எனக்கு ஒரு வாரிசாக்கி கொடு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. நம்ம என்னைக்காவது பிள்ளை அப்படி கேட்டிருக்கிறோமா? ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கிறோம், பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கிறோம், வெள்ளையா வேணுங்கிறோம், அழகா வேணுங்கிறோம், இப்படியெல்லாம் கேட்கின்ற நாம உன் இறை அச்சமுடைய பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, மறுமையை அஞ்சக்கூடிய பிள்ளையாக அப்படி ஒரு வாரிசை எனக்கு கொடு அல்லாஹ், பிள்ளைகளில் சிறந்தவரை கொடு என்று நம்ம துஆ செஞ்சிருக்கிறோமா? பல பேர் அப்படி கேட்கிறதே இல்லை. அப்ப நம்முடைய துஆவுல நம்ம முக்கியமா எதை கவனிக்கணும்? பிரார்த்தனைகளில் நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ அதில் சிறந்ததை கேளுங்கள். பிள்ளையை கேட்டா சிறந்தவரை கொடு அப்படின்னு கேளுங்க. ஒரு விஷயத்தை, ஒரு நாலேஜ் உங்களுக்கு வளர்த்துக்கணும், ஒரு கல்வி அறிவை வளர்த்துக்கணும். அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. வெறும் கல்வி வேணும், படிப்பு வேணும், நான் பாஸ் ஆகணும் அப்படி கேட்க கூடாது. பயனுள்ள கல்வியை எனக்கு தா. நிறைய படிச்சு வச்சிருக்கிறேன், வாங்காத டிகிரியே கிடையாது, வாங்காத பட்டம் கிடையாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறேன், ஆனா கொஞ்சம் கூட தாய் தந்தையை மதிக்கவே இல்லை. இந்த படிப்பு பிரயோஜனம் இருக்குதா? எல்லா படிப்பையும் படிச்சு வச்சிருக்கிறேன், ஒரு மனிதனிடத்துல எப்படி மரியாதையாக பேச வேண்டும் என்ற அந்த நாகரிகம், அந்த ஒழுக்கம், அந்த கண்ணியம் எனக்கு தெரியவில்லை என்றால் நான் படிச்ச படிப்புக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்ப நம்முடைய கல்வியை நம்ம எப்படி கேட்கணும்னா, இறைவா எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை, வெறும் ஒட்டையா கல்வி வேணாம், நான் படிக்கணும் பாஸ் ஆகணும், அதை வச்சு என்ன செய்ய போறேன்? எனக்கு பயன் தரக்கூடிய இம்மையிலும் மறுமையிலும் எது பயன் தருமோ அந்த பயன் தரக்கூடிய கல்வியை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே பயனளிக்கக்கூடிய கல்வியை கேட்கணும். பொருளாதாரத்தை கேட்கிறீங்க, பொருளாதாரத்தை எதுக்கு எப்படி கேட்கிறோம்? யா அல்லாஹ் என்னையும் செல்வம் தானே ஆக்கு, நானும் எவ்வளவு நாளைக்கு வாடகை வீட்டுல இருப்பேன், நானும் எவ்வளவு நாளைக்கு சாதாரண பழைய பைக்கை ஓட்டிக்கிட்டு திரிவேன்,
நானும் எவ்வளவு நாளைக்கு என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பேன், எவ்வளவு நாளைக்கு நானும் பிறருடைய உதவி எதிர்பார்த்திருப்பேன், என்னை செல்வந்தானே ஆக்கலாம் அப்படின்னு கேட்போம். கேட்கிறது தப்பு இல்ல, கேளுங்க. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்விடத்திலே என்னை செல்வந்தான ஆக்கு, பொருளாதாரத்தை குடு மட்டும் கேட்க கூடாது. அந்த பொருளாதாரத்தோடு சேர்த்து அல்லாஹ்வை அஞ்சுகிற உள்ள வேண்டுமா வேணாமா? பொருளாதாரத்தோடு சேர்த்து தாராளமான உள்ள வேணுமா வேணாமா? பொருளாதாரம் காசு நிறைய அல்லாஹ் கொடுத்துட்டான். காசு நிறைய வந்ததுக்கு பிறகு பெரிய கஞ்சனா போயிட்டோம். ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்றதுக்கு கூட யோசிக்கிறோம், குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோம், தான தர்மம்னு யாரேனும் யாசகம் கேட்டு கையெழுந்த கொடுக்க யோசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நன்மை நாடி கொடுங்கன்னு சொன்னா யோசிக்கிறோம். நிறைய பொருளாதாரம் இருந்து பயன் இல்லதானே? அப்ப அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொருளாதாரத்தை கேட்டாலும், பிள்ளைகளை கேட்டாலும், கல்வி அறிவை கேட்டாலும், உங்கள் ஆரோக்கியத்தை கேட்டாலும், எதை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு சிறந்ததை கொடு, அதுல ஆபத்து இருக்கும், கெட்டது இருக்கும், அதனால நான் வழிகிட்டு போயிடுவேன்னா எனக்கு வேண்டாம். எதில் நல்லது இருக்கிறதோ, எதில் சத்தியம் இருக்கிறதோ, எதில் உன்னுடைய உதவி இருக்கிறதோ அதை எனக்கு கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல இப்படி நம்முடைய துஆக்கள் நம்ம கேட்கணும். அதே மாதிரி இன்னும் பாருங்க, இந்த துஆவுல நம்ம கேட்க வேண்டிய இன்னும் சில ஒழுங்குமுறைகள் என்னன்னு பார்த்தா, அல்லாஹ்விடத்துல வலியுறுத்தி கேட்கணும். ஏனோ தானும் கேட்க கூடாது. அல்லாஹ் நீ கொடுத்தா கொடு அப்படி கேட்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் நிராசை அடையவில்லையோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பதில் நிராசை அடைய மாட்டான். அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு டைம் அல்லாஹ் நமக்குன்னு ஒரு விதியை வச்சிருக்கிறான்ல, அந்த விதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடக்கும். கடைசி ஒரு துளியில் கூட நீங்கள் கேட்டது மாறலாம். நீங்க நிராசை அடைஞ்சிடக்கூடாது. ஒரு இயலாத முடியாத ஒரு நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போறோம். கண்டிஷனை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, ஆள் பேச்சு மூச்சு இல்ல, எந்த விதமான உணர்வும் இல்லாம இருக்கிறாரு, இவர் இதுக்கு மேல காப்பாத்துறது கஷ்டம்னு உங்க அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அதுல தோத்து போயிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு, வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹுக்கு என்ன இது முடியாத இயலாத காரியமா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவன், எல்லா விதமான சர்வ வல்லமையும் படைத்தவன். அப்படிப்பட்ட இறைவனிடத்துல நம்ம கேட்கும் போது ஏதோ அல்லாஹுக்கு முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கேட்க கூடாது. அல்லாஹுக்கு எல்லாம் முடியும். நான் விரும்பினதை அல்லாஹ் கொடுப்பான், அல்லனா அதை விட சிறந்ததை கொடுப்பான். மறுமையில சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசளிப்பான். நம்முடைய பிரார்த்தனையில அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி வலியுறுத்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம துஆவெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் கேட்போம்? ஒரு வருஷம் கேட்போமா? 2 வருஷம் கேட்போமா? இஞ்சி போன ஒரு 5 வருஷம் கேட்போமா? வாழ்க்கையில 60 வருஷ காலம் 70 வருஷ காலம் துஆ செஞ்சிருக்கிறேன், ஒரே விஷயத்தை நான் 70 வருஷமா கேட்கிறேன்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, தள்ளாத முதுமை பருவத்தை அடைந்த பிறகும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது சொன்னார்கள், இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. பணிவாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இறைவா உன்னிடத்திலே கேட்பதில் ஒரு நாளும் நான் துர்பாக்கியசாலியாக ஆனதே இல்லை. உன்கிட்ட கையேந்தி நான் நஷ்டப்படுவேனா? எப்படி நஷ்டப்படுவேன்? எனக்கு எந்த வகையிலாவது நீ லாபத்தை பெற்று தருவாய், உதவி செய்வாய். அல்லாஹ்விடத்துல வலியுறுத்தி 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 பல ஆண்டு காலம் திரும்ப திரும்ப கேட்டார்களே. அப்படி கேட்கின்றோமா துஆவை? அப்ப துஆவிலே நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒழுக்கம் என்னன்னா, அல்லாஹ்விடத்திலே சிறந்ததை கேட்க வேண்டும், முதல் ஒழுக்கம். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை குறைஞ்சபட்ச காலத்தோடு நிப்பாட்டிடாம நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கு என்று அல்லாஹ் சோதிப்பான். ஆகையினால் அந்த துஆவை திரும்ப 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 வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது துஆவில் பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்குகள். அடுத்து துஆவுல இன்னும் நம்ம பேண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, துஆவிற்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களை குறிப்பிடுறாங்க. இந்த நேரங்களை நீங்க துஆ செய்தால்
அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை நிச்சயமாக அங்கீகரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா சில நேரங்களை குறிப்பிடுறாங்க. அது என்ன நேரம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திர்மிதி என்கின்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்தில் கேட்டால் சிறந்ததாக இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஹௌஃபுல் லைலி ஆஹிர், இரவனுடைய கடைசி இரவு. மகரிவோட இரவு ஆரம்பிக்குது, பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பமாகுது. இரவு திரும்ப எப்ப முடியுதுன்னா ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிவிட்டால் இரவு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து ஆரம்பிக்கிறது என்ன? காலை பொழுது. இந்த இரவை 3 பகுதியா பிரிச்சுக்கிறீங்க. இதுல அதிகாலை அந்த சுபுஹுக்கு நெருக்கமான நேரம், சஹருடைய நேரம் இருக்குல்ல, சஹர் உணவு உண்ணக்கூடிய அந்த 4, 4:30 இந்த நேரம் இருக்கு பாருங்க, இதான் இரவனுடைய கடைசி பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹௌஃபுல் லைலி ஆஹிர், இரவனுடைய அந்த கடைசி பகுதியிலே யார் தன் பிரார்த்தனையை துஆவை அமைத்துக் கொண்டாரோ அல்லாஹ் அவரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான், அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? துஆ ஏற்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நேரமா சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள அதிகமான மக்கள் என்ன செய்யறீங்கன்னா, இப்ப ரமலானை முன்னிட்டு தான் அந்த தஹஜ்ஜுடைய நேரங்களை கூட நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா ஃபஜருடைய நேரத்தை நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். நேரம் முழிக்கிறதே எப்பத்தான்? 8 மணி, 9 மணி, 10 மணி. அது ஸ்கூல் லீவ் டைமா இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு சனி ஞாயிறு லீவு, படு தூங்கு, நேரா காலை சாப்பாடுன்னு ஒரு வேலையை செய்யாம நேரா மதிய சாப்பாடை பாத்துக்குவோம். தஹஜ்ஜுடைய நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றாரோ அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய உணவு உண்ணுகின்ற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில், சஹருடைய உணவு பரக்கத்து நிறைந்த உணவு, அந்த உணவை உண்டதற்கு பிறகு அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை துஆக்களை அமைத்துக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி துஆ ஏற்கப்படுவதற்கு இன்னொரு இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன், அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கின்றான், நம்ம அடியான், ஒரு அடிமை. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு இடம் இருக்கிறது. அது எந்த இடம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஹுவ சாஜிதுன், அதுதான் சஜ்தாவாகும். ஃபஅக்ஸிரு துஆ, அந்த சஜ்தாவில் உங்க துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. சிந்திச்சு பாருங்க, சஜ்தா இருக்குல்ல, ஒரு நிலையா இருக்கிறத விட, ருக்கூல இருக்கிறத விட சஜ்தா எப்படின்னா, அல்லாஹ்விடத்திலே நம்ம சரணடைஞ்சிட்டோம், காலில் விழுந்துட்டோம். அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்ல, அல்லாஹ் நெத்திய கொண்டு போய் மூளை இருக்கின்ற பகுதியை, அந்த தலையை கொண்டு போய் கீழே வச்சிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவா நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ, நீ தான் எல்லாம் அப்படின்னு சரணடையக்கூடிய, அல்லாஹ்விற்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகின்ற இடம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதுதான் சஜ்தா. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர எவருக்கும் சஜ்தா செய்யாதன்னு. மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்யாத, பிள்ளைகள் தாய்க்கு தந்தைக்கு சஜ்தா செய்யாத, அல்லாஹ்வை என்று வேறு எவருக்கும் சஜ்தா செய்யாத. ஏன் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க? ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மிக நெருக்கமான ஒரு இடம் சஜ்தாக்கள். அந்த சஜ்தாக்களை அதிகப்படுத்துங்கள். சஜ்தாக்களை அதிகப்படுத்துறதுன்னா, சில பெண்மணிகள், சில ஆண்கள் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தொழுகை அல்லாத மற்ற நேரங்களை சஜ்தா செய்வாங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சஜ்தால விடுவாங்க. அந்த சஜ்தா கிடையாது. சஜ்தா என்பது எதை குறிக்கிறது என்றால் தொழுகையை தான். தனியாக சஜ்தா இதுல கிடையாது. துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேரு, அப்படியே பொத்துன்னு சஜ்தாவுல விழுந்து என்ன செய்வாங்கன்னா அங்க ஒரு துஆ செய்வாங்க. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல, அப்படி செய்யவும் கூடாது. இந்த சஜ்தா என்பது எதை குறிக்கிறது என்றால் தொழுகையில் செய்ய வேண்டிய சஜ்தா, ஃபர்லான சுன்னத்தான. இந்த இப்போது நாம தொழுத இந்த இரவு நேர தொழுகை,
வித்தருடைய தொழுகை, இதுல சஜிதா செய்யறோம் இல்லையா? இந்த சஜிதாக்களை நேரம் எடுத்து சஜிதாக்களை அதிகப்படுத்தி அதில் உங்கள் துஆக்களை கேளுங்கள். அந்த நேரமும் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. வேறொரு நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்லான தொழுகை இருக்கு இல்லையா, அந்த ஃபர்லான தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து சொல்லுவாங்க. பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாங்கு சொல்லிடுவாங்க, இக்காமத்து சொல்லிடுவாங்க. பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் கூட நம்மள பல பேர் பதில் அளிக்கிறது இல்லை. பாங்குக்கு பதில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். அவர் ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அல் ஃபலா என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பாங்குக்கு பதில் அளிங்கன்னு சொன்னாங்க. இக்காமத்துக்கு பதில் அளிப்பது என்ன? தொழுகையில் வந்து நிற்பது. நம்மள பல பேர் பாங்கு இக்காமத்திற்கே பதில் சொல்லாமல் இருக்கிறோம். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்மில் துஆ செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? என்ன நம்ம தேவைகளை எப்ப கேட்டோம்? ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. 5 வேளை சிறந்த நேரம் கிடைக்கின்றது. என்றைக்காக அந்த சிறந்த நேரத்தை பயன்படுத்தணுமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு அசால்ட்டு. இருந்த இடத்துல துஆ செய்யலாம், நீங்க ஓடி வரணும் அவசியம் இல்லையே. பாங்கு சத்தத்தை கேட்டீங்க, பாங்குக்கு இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தை துஆவிற்காக அமைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் ஏற்கப்படுகின்ற சிறந்த தருணம் என்று சொன்னார்கள். அதே போன்று துஆக்கள் ஏற்கப்படக்கூடிய இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தை சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் எந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறானோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஜும்மாவில் எந்த நேரம், ஜும்மாவில் எந்த நேரம் என்பதை பற்றி நேரடியான செய்தி இல்லை. இந்த நேரம் தான் அப்படின்ற சுசலாசலவங்க குறிப்பிட்டு சொல்லல. ஜும்மாவில ஒரு நேரம் இருக்குன்னு தாங்க பொதுவா சொன்னாங்க. அதை பார்க்கின்ற வகையில், படித்து பார்க்கின்ற வகையில் எந்த நேரமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு நேரம் கிடைக்கும். பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்ற நேரத்தில் நம்ம துஆ செய்ய முடியாது. பாங்குக்கு பதில் சொல்லணும். பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நம்ம தேவையை கேட்க முடியாது. பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டிய துஆ இருக்கிறது. ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமத்தின்னு பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டிய துஆ ஓதணும். அப்போ அந்த துஆ செய்ய முடியாது. அடுத்து துஆ செய்ய முடியுமா? இமாம் மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவார். சும்மா அவருடைய உரை. சில பேர் சொல்லுவாங்க, இமாம் 2 உரை நிகழ்த்துவார். முதல் உரை, 2ஆம் உரை. 2 உரைக்கு நடுவுல இமாம் அமர்ந்து எழுந்திருக்கிற அந்த நேரத்தில் துஆ செய்யணும்பாங்க. அது குறைஞ்சபட்ச நேரம். அந்த நேரத்துல துஆ செய்ய முடியாது. கையை உயர்த்துவதற்குள்ள உட்கார்ந்த இமாம் படக்குன்னு எந்திரிச்சிருவார். அதுல நேரம் கிடைக்காது. தொழுகை அடுத்து உரையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு துஆ செய்ய முடியுமான்னா, உரை முடித்ததற்கு பிறகு இமாம் அடுத்து இகாமத்து சொல்லி தொழுகைக்கு தயாராகி விடுவார். நம்ம தொழுகையில் நிற்போம். அப்ப ஜும்மாவுல எந்த நேரம் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம் ஜும்மாவில் இருக்கிறது. அது எந்த நேரம் என்றால் அத்தஹியாத்து அமரும். ஜும்மாவினுடைய அத்தஹியாத்தை அதிகப்படுத்துங்கள். அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு அதில் உங்கள் துஆக்களை, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, முக்கிய தேவைகள், அவசிய தேவைகள் இருக்கிறதோ, அதில் அந்த துஆக்களை அந்த நேரத்தில் கேளுங்கள். ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சிறந்த நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினுடைய அந்த ஒழுக்கத்தை சொல்றாங்க. அதில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை சொல்றாங்க. அதே போன்று அந்த நேரத்தில் நாம் கேட்டால், எந்தெந்த நேரத்தில் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்கிற துஆ சார்ந்த முழு விவரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப உணர்ந்து பாருங்க, துஆ எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அமல்னு புரியுதா? தொழுகைக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், நோன்புக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் என்றைக்காவது நம்மள பல பேர் துஆவுக்கு கொடுக்கிறோமா? சில பேருக்கு உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும் ஆசை இருக்கும், குர்பானி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். இந்த பொருளாதாரங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் காட்டுற அந்த ஆர்வத்தை அல்லாஹ் ஒரு இலவசமா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். ஹஜ் செய்யறாருன்னா இலவசமா செய்ய முடியாதானே, கஷ்டப்படணும். ஒரு குர்பானி கொடுக்கறதா இருந்தா ஈஸியா செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் இருக்குது. துஆவுக்கு என்ன கஷ்டம் இருக்குது?
ஏன் பயன்படுத்தாம இருக்கிறோம்? அது ஒரு அமல், அது ஒரு இபாதத், அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம உணராம இருக்கிற காரணத்தினாலதான் துஆவிலே ஒரு அலட்சியம் இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டி கொடுக்கிறேன். துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இறையச்சத்தோடு ஒழுக்கத்தை பேணி குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை சில நேரங்களை பயன்படுத்தி உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ, அதே போல பிறரின் தேவைகளையும் நீங்கள் கேளுங்கள். பிறருடைய கஷ்டங்கள் போக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன் சகோதரனுக்காக மறைவாக இருந்து பிரார்த்திக்கிறாரோ அல்லாஹ் அவரிடத்தில் 2 வானவர்களை இறக்குகிறான். நாம நம்ம சகோதரனுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, நண்பருக்காக, கொள்கை உறவுகளுக்காக, ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற மக்களுக்காக இங்க இருந்து நம்ம துஆ செய்யறோம்னு வைங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 மலக்குகளை அனுப்புறோம். அந்த 2 மலக்குகள் கண்ணியத்திற்குரிய அந்த மதிப்பிற்குரிய சங்கை மிகுந்த அந்த வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களிடத்திலே வருவார்கள். நீங்கள் என்ன துஆ செய்தீர்களோ அது உங்களுக்கும் நடக்கட்டும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு நான் கேட்கிறேன்னா அந்த 2 வானவர்களும் என்ன செய்வாங்க, இறைவா இந்த அடியானின் பாவத்தை நீ மன்னிச்சிரு என்று வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். வானவர்களின் பிரார்த்தனை கூட எப்ப கிடைக்குது? பிறருக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறருக்கான தேவைகளையும் உங்க துஆவுல சேர்த்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த இஸ்லாம் என்பது என்ன? பிறருக்கு நலம் நாடுறதுதானே இஸ்லாம். பிறருக்கு நலம் நாடுற இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை பெரும்பாலும் நம்ம எங்க பயன்படுத்துறோம்? மழை, வெள்ளம், புயல், சுனாமி இது மாதிரிலாம் வர்றப்ப ஒரு மக்களுக்கு உதவி செய்யறா பிறர் நலம் நாடுவோம் அப்படிங்கிறோம்ல. அது மட்டும் பிறர் நலன் இல்லை. மக்களை பார்த்து அவர்களின் சிரமங்கள் போக அல்லாஹ்விடத்திலே தனிமையில் இருந்து பிரார்த்திக்கிறோம். அதுதான் உண்மையான பிறர் நலம். அப்படி பிறர் நலனோடு நம்முடைய துஆக்கள் இருக்குதா? சுயநலமா நம்முடைய துஆக்குதா? என் பாவத்தை மன்னிக்கணும்னு நான் கேட்கிற மாதிரி யா அல்லாஹ் ஈமான் கொண்ட அத்தனை பேரின் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கணுமா வேண்டாமா? என்னுடைய கவலைகளை போக்கு, கஷ்டங்களை போக்கு என்று கேட்கின்ற நான் பிறருடைய ஈமான் கொண்ட எத்தனையோ மக்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குவாயாக அல்லாஹ் அப்படின்னு கேட்க வேண்டாமா? இன்றைய நேரத்தில் கூட பாருங்க, அழகான முறையில் காலை உணவை சாப்பிடுகிறோம், சஹர் உணவு, இஃப்தாருக்கு நல்ல உணவு, அழகான பள்ளிவாசலில் அமர்ந்து தொழுகை, இபாதத், இரவு நேர பயான்கள் என்று நம்முடைய நேரங்கள் எல்லாம் ஸ்மூத்தா அழகா போய்கிட்டு இருக்குது. இதே நேரத்தில் பலஸ்தீனத்தில் வாழுகிற மக்கள் நீண்ட ஆண்டு காலமாக நம்ம பாங்கு சத்தத்தை கேட்கிறோம், இக்காமத்து சத்தத்தை கேட்கிறோம். அந்த மக்கள் வெடிகுண்டு சப்தங்களை மட்டும்தான் கேட்கிறார்கள். துப்பாக்கியால் துளையிடப்பட்ட அந்த காட்சிகளை தான் பார்க்கிறார்கள். எந்த அளவிற்கு வேதனை என்றால், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம். அதுல அந்த காட்சியை பார்க்கும் போது எந்த மனிதனுடைய உள்ளமும் அழாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஒரு தந்தை தன்னுடைய அந்த குழந்தை மிஞ்சி போனா ஒரு 5 அல்லது 6 வயசு நிறைந்த தன் குழந்தை தீவிரவாதியால் கொல்லப்பட்டிருக்கிறான். இறந்து ஷஹீதாகி தன் மகன் பக்கத்துல. அந்த குழந்தைக்கு கஃன் எடுக்கிறார் தந்தை. தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத கவலை, அழுகையிலே தன் கண்ணீரை நிறுத்த முடியாமல் தன் குழந்தைக்கு கஃன் இட்டு விட்டு பாக்கெட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறாரு. தந்தை என்ன எடுத்தாரு தெரியுமா? தன் மகன் ஆசைப்படக்கூடிய ஒரு சாக்லேட்டை, ஒரு சின்ன பிஸ்கெட்டை எடுத்து அந்த கஃன் துணியில சேர்த்து வைக்கிறாரு. உனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா, இதையே நீ சேர்த்து எடுத்துக்க. சிந்திச்சு பாரு, எப்படிப்பட்ட உள்ளம், எப்படிப்பட்ட தந்தை. அந்த தந்தையினுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய பிள்ளையாக இருந்திருந்தால் சிந்திக்க வேண்டாமா? நம்ம பிள்ளை இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறப்ப வருந்துவோமா, அழுவோமா, மாட்டோமா? இந்த காட்சிகளை பாக்குறப்ப எப்படி சுயநலமாக நமக்கு மட்டும் துஆ செய்ய மனசு வரும். நான் நல்லா இருந்த போது, என் குடும்பம் நல்லா இருந்த போது சுயநலமாக எப்படி துஆ செய்ய வருகிறது? அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக எத்தனை மக்கள் கேட்டோம்.
ரமலான்ல 19 20 நோன்பு நெருங்க போறோம். நமக்காக மட்டுமே அல்லாஹ்விடத்திலே இரவு நேர தொழுகையிலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டோமா? சிந்திச்சு பாருங்க. இப்படி நம்முடைய துஆக்களிலே ஒழுக்கத்தை பேணுவோம். அதில் நன்மைகள் இருக்கிறது. அந்த ஒழுக்கங்களையும் நன்மைகளையும் பேணக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த சிறந்த நேரங்களை, அந்த நேரத்தை பயன்படுத்தி துஆக்களை செய்வோம். அதே நேரத்தில் நமக்காக மட்டும் இந்த பிரார்த்தனைகளை அமைத்து விடாமல் பிற மக்களுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, நம்மை விட்டு மரணித்து விட்டவர்கள் மரணிச்சுட்டாங்க, நான் என்ன செய்யறோம்? ஒரு 2 நாள் 3 நாள் 10 நாள் வரைக்கும் அவங்களுக்காக துஆ செய்யணும். அதுக்கப்புறம் மறந்துடுறோமே. அந்த மக்களுக்காக துஆ செய்ய வேண்டாமா? இறந்தவர்கள் எத்தனையோ மக்கள் தாயை இழந்திருப்பார்கள், தந்தை இழந்திருப்பார்கள், பிள்ளை இழந்திருப்பார்கள். நீங்க எல்லாம் 10 நாள்ல 20 நாள்ல துஆ செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. மீண்டும் மீண்டும் யா அல்லாஹ் அவருடைய கபர் வாழ்க்கையை லேசாக்கு, மறுமை வாழ்க்கையை லேசாக்கு, மண்ணறையை லேசாக்கு, மறுமையில அவங்களுக்கு சுவனத்தை கொடு. திரும்ப திரும்ப துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்விடத்திலே நமக்காகவும் பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.